ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற தம்பி நீலவேந்தன் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் துரையரசன் அவர்களே, அரங்க பரமேஸ்வரன் அவர்களே, வீர சக்திவேல் அவர்களே, எனக்கு முன்னதாக பேசி அமர்ந்திருக்கிற அருமை தோழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களே, இறுதியாக தம்பி நீலவேந்தனுடைய நினைவேந்தலில் இறுதி உரையாற்றவிருக்கிற கழகத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் நாகராசன் அவர்களே, இங்கே திரளாக பங்கேற்றிருக்கிற திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் தலைமை குழு சார்பில் முதலில் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தம்பி நீலவேந்தனுடைய நினைவு நாள் என்பது இது 12வது வருஷம். 2013ஆம் ஆண்டு திருப்பூரில் மைய பகுதியில் தீக்கு இரையாக்கி தன்னைத்தானே அழித்துக் கொண்டு இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தம்பி நீலவேந்தன் ஒன்றை தெளிவாக குறிப்பிட்டார். அவர் தேர்ந்தெடுத்த அந்த நாள் என்பது தமிழீழ விடுதலை புலி போராளியாக இருந்த திலீபனுடைய நினைவு நாள். அப்படி திலீபனுடைய நினைவு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொண்டார். அவர் தமிழக அரசே ஒரு கோரிக்கை வைத்தார். தமிழக அரசே அருந்ததியருடைய உள்ளிட ஒதுக்கீட்டு அளவை 3லிருந்து 6ஆக உயர்த்திடு. இதுதான் அவருடைய கோரிக்கை. அதுதான். ஆனால் 12 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் 3 விழுக்காட்டிலிருந்து 6 விழுக்காட்டாக உயர்த்த வேண்டும் என்று ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் தான் அந்த கோரிக்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனா வேற யாரும் பேசல. அண்மையில கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு அறிவித்தது சரி என்று சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அருந்ததியர் அமைப்புகள் அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் சொல்றாங்க. திமுக அரசிடம் எங்களுடைய கோரிக்கையான 3 விழுக்காட்டிலிருந்து 6 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும் யாரும் கேட்கல. இன்னைக்கு வரைக்குமே கேட்கல. ஆக இடஒதுக்கீட்டுல எந்த நேரத்திலும் நம்ம சமரசம் என்பது கிடையாது. அருந்ததியருக்கு திமுக மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அருந்ததியர் இடஒதுக்கீடு நான் வந்தால் நிச்சயமாக 7 விழுக்காடு கொடுப்பேன் என்று அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள். நிறைய நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே பேசினார்கள். ஆனா அதையெல்லாம் மிக எளிதாக திமுக கட்சிக்காரங்க அதை மடைமாற்றம் செஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தப்பட்டு சட்டம் அட்டவணை 9 திருத்தம் செய்யப்பட்டு முறையாக அருந்ததியர் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிதான் அந்த அம்மா சொன்னார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை அவர்கள் மடைமாற்றம் செய்து இன்றைக்கு அஇஅதிமுக அருந்ததியருக்கு எதிரான இயக்கம், அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வெவ்வேறு வகையில் ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிற பொழுது அந்த வழக்கை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு முதல்வராக இருந்த இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறையாக வழக்கறிஞர்களை நியமித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கினை வாதாடி வெற்றி பெற செய்தார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு. அப்படி வரலாறு எல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நாங்கள் தான் இடஒதுக்கீடு வழங்கினோம். இடஒதுக்கீடு வழங்கினாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் இடஒதுக்கீடுல 2 விதமான சூட்சமங்கள் இருக்கிறது.
ஒன்று அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதற்கு ஒரு அரசாணை வழங்கப்பட்டது. இரண்டாவது, அருந்ததியர்களிலே தகுதியானவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீட்டை தாழ்த்தப்பட்டவர்களே இருக்கக்கூடிய பல்லரும் பறையரும் அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற இன்னொரு அரசாணையையும் உடனடியாக அன்றைக்கு திமுக அரசு வெளியிட்டது. ஆக கொடுப்பது போல கொடுத்து பறிப்பதை அவர்கள் திமுக கையாண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் முறையாக இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தவில்லை. அதனாலதான் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் தலைவர் நாகராஜன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார், என்ன வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அருந்ததியர் இடஒதுக்கீட்டை எந்த அளவுக்கு நீங்க நடைமுறைப்படுத்தினீங்க, அது சம்பந்தமான ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கூட்டங்களில் நாங்கள் தீர்மானம் போடுறோம். இது போன்ற பொது கூட்டங்களில் கூட பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. எந்த காலத்திலும் திமுக வெளியிட போவதும் கிடையாது. ஏனென்று சொன்னால் இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அருந்ததியருக்கு எதிரான உள்ளிட ஒதுக்கீட்டை தான் இந்த அரசு வழங்கி இருக்கிறது. அதனால்தான் தம்பி நீலவேந்தனுடைய கடிதம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் 3% இடஒதுக்கீட்டை 6% உயர்த்து கோரிக்கையாத்தான். அதனாலதான் அவர் சாகிறாரு. அப்ப இடஒதுக்கீட்டில் அவர் திருப்திப்படவில்லை, அருந்ததியர்கள் இடஒதுக்கீட்டில் திருப்திப்படவில்லை என்பது காரணத்தினாலதான் அவர் 6% கூட 3% கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார் என்பதுதான் நீலவேந்தன் உயிர் தியாகம் செய்ததற்கான பொருள். இதெல்லாம் யாரும் வெளியில மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது இல்லை. வெறுமனே திமுகவில் கூட்டணியில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த கட்சி என்ன சொல்கிறதோ அதை அப்படியே பதிவு செய்து அந்த மக்களிடத்தில் ஏமாற்றுகிற வேலையை செய்து வருகிறார்கள். நம்முடைய பொதுச் செயலாளர்கள் சொன்னார்கள், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கொள்கையிலும் கோட்பாட்டிலும் போராட்டத்திலும் தம்பி நீலவேந்தன் அவர்கள் சமரசம் செய்தது இல்லை என்று சொன்னார்கள். ஆமாம், எந்த இடத்திலும் அவர் சமரசம் செய்தது கிடையாது. ஏனென்று சொன்னால் 2007ஆம் ஆண்டு திருப்பூர்ல பொள்ளாச்சி மகாலிங்கத்திற்கு வணிக செல்வன் தமிழகத்திலே வணிகத்திலே சிறந்த விளங்கினார் என்று சொல்லி தமிழர் விருது பெறுகிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெருந்தமிழர் உலக பெருந்தமிழர் என்கிற விருதினை வழங்குகிற ஒரு நிகழ்ச்சியை உலக தமிழர் பேரமைப்பு என்கிற அமைப்பு, பழநெடுமாறன் தலைமையிலான அந்த அமைப்பு அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அந்த நிகழ்ச்சியில முற்போக்கு பேசக்கூடிய அத்தனை தலைவர்களும் வருகிறார்கள். ஏன் கோவை ராமகிருஷ்ணன் வருகிறார், வைகோவும் வருகிறார். இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிற மேடையிலே தம்பி நீலவேந்தன் அவர்கள் பேசுகிறார். சேரி தமிழன் ஆதி தமிழன் வறுமையில் உழண்டு கொண்டிருக்கிற பொழுது இந்த இருக்கிற இந்த தமிழனுக்கு விருது எங்களுக்கு ஏற்புடையதல்ல என்று சொன்னார். ஆக சேரி தமிழர்கள் வறுமையில் இருக்கிறார்கள், உனக்கு என்ன பெருமை சேர்க்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் அவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் RSS அஜெண்டாவிலே வேலை செய்பவர். இங்கே தமிழையும் தமிழனையும் கொச்சைப்படுத்துகிற கும்பலாக 10ஓடு 11ஆக இருந்தவர் தான் பொள்ளாச்சி மகாலிங்கம். அப்படி RSSக்கு விசுவாசமாக தமிழனை கொச்சைப்படுத்தி தமிழை கொச்சைப்படுத்துகிற பொள்ளாச்சி மகாலிங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய விருது என்பது ஏற்புடையதல்ல என்று சொல்லி பகிரங்கமாக மேடையில பேசியவர் தான் தம்பி நீலவேந்தன். அப்படி உடனடியாக அதற்கு மறு தெரிவித்து பழநெடுமாறன் அவர்கள், தம்பி இப்படி எல்லாம் இங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்தே அவரை வெளியேற்ற வேண்டும் என்று வெளியேற்றுகிறார்கள். அந்த கூட்டத்தை விட்டு அவர் வெளியேறுகிற பொழுது கோவை ராமகிருஷ்ணனும் வெளியேறுகிறார்கள். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வைகோ போன்றவர்கள், அங்கே முற்போக்கு பேசக்கூடிய அத்தனை தலைவர்களும் வாய் மூடி மௌனமாக தான் இருந்தார்கள். இதுதான் தம்பி நீலவேந்தனுடைய துணிச்சலுக்கான ஒரு அடையாளம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, தம்பி நீலவேந்தன் அவர்களுடைய இடஒதுக்கீடு கோரிக்கை என்பது அதை நாம் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. 3 to 6 விழுக்காடு என்பதுதான்
அவருடைய இலக்கு, அதுதான் அவர் செய்த தியாகம். அந்த தியாகத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில இந்த 12வது ஆண்டு வீர வணக்க நினைவேந்தல் இந்த பொதுக்கூட்டத்திலே நாம் ஒன்றை உறுதியாக மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். 6 விழுக்காட்டை நாம் பெறுகிற வரை தொடர்ந்து அவருடைய லட்சிய பாதையில் பயணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.